வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் 18. புன்னாட்டு பயணம். முதல் நாள் முழுவதும் காடு மேடுகள் வழியாக நெடிய பயணம் மேற்கொண்டிருந்ததால் ஏற்கனவே களைத்து போயிருந்த மாக்கோதை நள்ளிரவு வரையிலும் மழை பொழிவதை பார்த்த வண்ணம் விழித்து கொண்டிருந்தவன் அதற்கு மேல் இயலாமல் படுத்து கண் உயர்ந்துவிட்டான். உறங்கியவன் உடல் அசதியின் காரணமாக இடையில் கண் விழிக்கவே இல்லை. இப்போது மெலிடஸ் முதுகில் தட்டி எழுப்பிய போது கண் விழித்தவன் பொழுது விடிந்திருக்க கண்டு திடுக்கிட்டான். அதைவிட மெலிடஸும் சின்னாவும் தெரிவித்த செய்தி அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. ஓடிப்போய் வெளியே தங்கள் குதிரைகளை நிறுத்தி வைத்திருந்த மரத்தடிக்கு சென்று பார்த்தபோது அந்த இடம் வெறுமையாக இருக்க கண்டான். எங்கே போயிருக்கும்? யார் கொண்டு சென்றிருப்பார்கள்? சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். மழை விட்டிருந்தது. வானமும் வெளுத்து வந்தது. கார் மேக திரள்களினால் காற்றினால் அலை புரண்டதால் கலைந்து வேகமாக வான வீதியில் பயணம் செய்து கொண்டிருந்தன. சாவடிக்கு திரும்பி வந்து பார்த்தார்கள். சுங்கச்சாவடியின் தலைவனையும் காணவில்லை. காவலன் ஒருவன் மட்டும் அங்கு இருந்தான். முதல் நாள் மாலை அவர்கள் அங்கே வந்தபோது இருந்த இருவரையும் காணவில்லை. எல்லோரும் எங்கே போனார்கள்? அவர்கள் யாரேனும் அந்த குதிரைகளை கொண்டு சென்று விட்டார்களா? யாரை போய் கேட்பது? இந்த காவலன் மட்டுமே இப்போது இங்கே இருக்கிறான், இவனையே கேட்போம் என்று மாக்கோதை நினைத்து கொண்டு அவனிடம் சென்று, காவலரே, நேற்று மாலை நாங்கள் இங்கே எங்கள் குதிரைகளில் வந்தோம். மழைக்காக இங்கே ஒதுங்கிய போது எங்கள் குதிரைகளை அருகில் உள்ள மரத்தடியில் கட்டிவிட்டுத்தான் உள்ளே நுழைந்தோம். இப்போது பொழுது விடிந்து வந்து பார்க்கும்போது எங்கள் குதிரைகளை அங்கே காணவில்லை. அவைகள் என்னவாயின? யாராவது செலுத்தி கொண்டு போய்விட்டார்களா? உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. மழை பெய்து கொண்டிருந்ததால் கயிறுகளை அவிழ்த்து கொண்டு எங்காவது அவைகளை ஓடி போயிருக்கும். அருகில் சென்று தேடி பாருங்களேன். சரி, சுங்கசாவடியின் தலைவர் எங்கே? இன்னொரு காவலன் இருந்தாரே, அவர் எங்கே? எங்கள் தலைவர் அதிகாலையில் மழை விட்டதுமே புறப்பட்டு சென்று விட்டார். சுங்க வசூல் கட்டணத்தை அடுத்த ஊரில் இருக்கும் சுங்க அலுவலரிடம் ஒப்படைக்க சென்று விட்டார். மற்ற காவலனும் அவருடன் சென்றிருக்கிறான். அவர்கள் இருவரும் தங்களுடைய குதிரைகளில் சென்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் குதிரைகளை சாவடிக்கு பின்புறம் உள்ள குதிரை கொட்டாரத்தில் கட்டி வைத்திருப்போம். அப்படியா? நாங்கள் இங்கே வந்தபோது 2 பேர் இருந்தார்களே, அவர்கள் எங்கே? அவர்கள் எப்போது சென்றார்கள்? அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது. உங்களைப் போல வழிப்போக்கர் என்றுதான் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் சென்றதை நாங்கள் கவனிக்கவில்லை. இரவு ஏதோ ஒரு நேரத்தில் மழை விட்டபோது அவர்கள் சென்றிருப்பார்கள். செல்லும்போது அவர்கள் எங்கள் குதிரைகளை கொண்டு சென்றிருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் கவனிக்கவில்லையே. மழை பெய்து கொண்டிருந்த இருட்டு வேளையில் என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியும்? காவலனின் பொறுப்பற்ற பேச்சு அவனுக்கு எரிச்சல் ஊட்டியது. ஆனால் அவனை என்ன செய்ய முடியும்? மேலும் அவனுடைய சொற்களில் இருந்த உண்மையும் மாக்கோதையை கட்டி போட்டது. இப்போது என்ன செய்வது? இப்படி பாதி வழியில் பயணம் தடைப்பட்டு விட்டதே. மேற்கொண்டு எப்படி பயணத்தை தொடர்வது? தனது பயணத்தின் நோக்கம் நினைவுக்கு வந்ததும் இனி மேற்கொண்டு அதிக நேரம் தாமதம் செய்வது இயலாது என்பதை உணர்ந்தான். அடுத்த சில வினாடிகளில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்தான். சுங்கச்சாவடியின் பின்புறம் சென்று பார்த்தான். அங்கே கொட்டாரத்தில் ஒரு குதிரை நின்று கொண்டிருந்தது. அதை அவிழ்த்து கொண்டு வந்தான். சுங்கச்சாவடியின் முன் மண்டபத்தில் அமர்ந்திருந்த அந்த காவலன் கண் முன்பாகவே அவனுடைய அந்த குதிரையின் மீது ஏறிக்கொண்டு அதை தடவி கொடுத்து தட்டிவிட்டான். தன் கண் முன்னாலேயே தனது குதிரை பறி போவதைக் கண்டு ஒரு கணம் திகைத்து போன காவலன் மறுகணம் சமாளித்து கொண்டு அவன் கையில் இருந்த வேலை ஓங்கி மாக்கோதையை நோக்கி வீசினான். அது பின்னால் இருந்து அவன் வலதுபுற தோளை உரசி கொண்டு சென்ற போதே அதை கையால் பற்றிய மாக்கோதை திரும்பி அந்த காவலனை நோக்கி வீச அது அவன் முன்னர் குத்துண்டு நின்றது. மெலிடஸும் சின்னாவும் அடுத்தடுத்து நகழ்ந்த இந்த நிகழ்வுகளால் நிலை குலைந்து போயினர். வேலை வீசிய பின்பு திரும்பி பார்க்காமல் தனது குதிரையை விரைந்து செலுத்தி கொண்டு பார்வையிலிருந்து மறைந்தான் மாக்கோதை. நேற்று மாலை வீசிய காற்றும் மழையும் அவை சென்ற வழியெங்கும் ஆங்காங்கு அவற்றின் பணியை நன்றாக செய்து கொண்டு போயிருந்தன. வழியில் குறுக்கிட்ட காட்டாறுகளில் இப்போது செக்க செவேர் என்று வெள்ளம் வெண்மை நிறத்தில் நுரை பொங்கியபடி சுழித்து கொண்டு அலை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. பாதையில் சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடந்தன. மேடு பள்ளம் தெரியாதபடி ஆங்காங்கு மழை தண்ணீர் திட்டு திட்டாக தேங்கி கிடந்தது. இன்னும் மழை நீர் சொட்டி கொண்டிருந்த கரிய கிளைகளில் புழுதி மண் கழுவப்பட்ட இலைகள் புத்தம் புதியதாக மரகத வில்லைகள் போல காணப்பட்டன.
அங்கே கூடுகளில் வெம்மையால் வாடி கிடந்த பறவைகள் இப்போது களிப்புடன் ஆர்ப்பரித்து குதூகலமாக இன்னிசை பாடிக்கொண்டிருந்தன. பொந்துகளில் முடங்கி கிடந்து இளைத்து போன வெள்ளை முயல்கள் தண்ணீர் குட்டைகளில் நீரை சிதறடித்து கொண்டு தத்தி தாவி குறுக்கும் நெடுக்குமாக ஓடி கண்களுக்கு விருந்தளித்து மறைந்தன. தான் சென்ற பாதையில் இருந்த இது போன்ற காட்சிகளை அவனது புறக்கண்கள் கண்டு கொண்டிருந்தாலும் அவனது மனமானது அடுத்தடுத்து அவன் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பற்றிய சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருந்தது. 3 நாட்களுக்கு முன்னால் கொடுமணலிலிருந்து புறப்பட்ட போது மணிவணக்கன் இளநாகர் சொல்லி அனுப்பியதை மீண்டும் ஒரு முறை நன்றாக நினைவுபடுத்தி கொண்டான். அந்த சமயத்தில் புன்னாட்டில் நிலவும் அரசியல் சூழலை விரிவாக விளக்கி எடுத்து கூறியவர் புன்னாட்டு அரசர் கங்கனின் நம்பிக்கைக்கு உரிய அமைச்சரான சுங்கமித்திரரை தனியே ரகசியமாக சந்தித்து சேர நாட்டின் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்றும் நன்னனின் அச்சுறுத்தல்களுக்கு மன்னர் பணிந்து போகாமல் துணிவாக நிற்க வேண்டும் என்றும் அவன் எடுத்து கூற வேண்டியதை வரிசையாக நினைவுபடுத்தி கொண்டான். பிறகு அவரிடம் புன்னாட்டில் தற்போது நிலவும் சூழல் பற்றி அவரது வாயால் சொல்ல கேட்டு அறிய வேண்டும். அதுவே தனக்கு இடப்பட்ட கட்டளை. இதை செம்மையாக நிறைவேற்ற வேண்டியது தனது கடமை. இவ்வாறாக தன் உள்ளத்தில் ஓடும் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி வைத்து கொண்டவன் அடுத்து புன்னாட்டின் தலைநகரான கட்டூரை அடைந்து எவ்வாறு தன் பணிகளை செய்வது என்பதில் தன் சிந்தனையை செலுத்தலானான். இவ்வாறான சிந்தனைகளில் ஆழ்ந்த வண்ணம் குதிரையை செலுத்தி கொண்டு சென்றதால் எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்பது கூட அவனுக்கு நினைவில் தோன்றவில்லை. ஒரு இடத்தில் காட்டு மரங்களின் அடர்த்தி குறைந்து பச்சை பசேல் என்ற புல்வெளி பறந்து கிடந்த இடத்தை அடைந்ததும் தான் வெகு தூரம் கடந்து வந்திருப்பதை அறிந்தான். காவிரியாரும் கபினியாரும் பாய்ந்து வளம் கொழிக்க வைக்கும் நாடே புன்னாடு. அதனால் வயல்வெளிகளும் பசுஞ்சோலைகளும் மாறி மாறி காட்சியளித்த அந்த புன்னாட்டு பகுதியை கடந்த பிறகு பிற்பகல் பொழுதில் ஒரு ஊரை சென்று அடைந்தான் மாக்கோதை. நெருக்கமாக வீடுகள் அமைந்த வீதிகளை கொண்ட பெரிய ஊராக அது இருந்தது. ஊருக்குள் நுழைந்ததுமே ஒரு பெரிய கொற்றவை கோட்டம் இருக்க கண்டு குதிரையை நிறுத்திவிட்டு சென்று அங்கிருந்த கோயில் பூசாரியிடம் கட்டூர் செல்வதற்கான வழியை விசாரித்தான். அவர் ஊருக்கு அப்பால் வடக்கே கபினியாறு ஓடுகிறது என்றும் அதன் தென்கரையோடு வடமேற்கு திக்கில் பயணம் செய்தால் மாலைக்குள் கட்டூர் போய் சேர்ந்து விடலாம் என்றும் தெரிவித்தார். இதை கேட்டு உற்சாகம் அடைந்த மாக்கோதை தனது குதிரையில் ஏறிக்கொண்டு கபினி ஆற்றங்கரையை அடைந்து அதன் தென்கரையோடு வடமேற்கு திசையில் பயணம் செய்தான். பூசாரி கூறியது போல மாலை நேரம் வருவதற்குள்ளாகவே புன்னாட்டின் தலைநகரான கட்டூர் கோட்டை கண்ணுக்கு தெரிந்தது. அதன் பிறகு கோட்டைக்கு வெளியே இருந்த புறநகரை கடந்து கோட்டை வாயிலுக்குள் நுழைந்தபோது அந்தி நேரம் ஆகியிருந்தது. கட்டூரில் அவனுக்கு அமைச்சர் அருகு நம்பியாரை சந்தித்து இளநாகரின் செய்தியை தெரிவிப்பதுதான் முதல் வேலை. அதனால் நகருக்குள் நுழைந்ததும் நேராக அருகு நம்பியாரின் மாளிகையை அடைந்தான். அரண்மனை இருந்த வீதிக்கு அடுத்த வீதியில் சோலைகள் சூழ்ந்திருக்க நடுவில் கம்பீரமாக காட்சியளித்தது அவருடைய மாளிகை. மாக்கோதை மாளிகையின் வாயிலை அணுகி அங்கே நின்றிருந்த காவலர்களிடம் தான் கொடுமணலிலிருந்து வருவதாகவும் மணிக்கல் வண்ணக்கர் இளநாகன் அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கவே அவர்கள் உள்ளே சென்று அருகு நம்பியாரின் அனுமதி பெற்று வந்து தெரிவித்தனர். அவர் அக்காலத்தில் அந்நாட்டில் நிலவிய பௌத்த சமண சமய நெறிகளின் பால் மனம் ஈடுபட்டிருந்த காரணத்தால் சமண சமயத்தவர்களிடையே வழங்கி வரும் பெயரான அருகு நம்பியார் என்ற பெயரை ஏற்றிருந்தார். இப்போது நேரடியாக சமய சார்பான செயல்களில் ஈடுபடவில்லை என்றாலும் முன்பு ஏற்றிருந்த பெயரே இப்போதும் வழங்கி வருகிறது. அவருக்கு மாக்கோதையை மாளிகையின் பின்புறமுள்ள பூந்தோட்டத்திற்கு அழைத்து வர சொன்னதாக காவலர்கள் வந்து தெரிவிக்கவே காவலன் முன் செல்ல மாக்கோதை அவனை பின்தொடர்ந்து சென்றான். நந்தவனத்தில் நடுவில் இருந்த ஒரு மண்டபத்தில் அமர்ந்திருந்தார் அமைச்சர் சுங்கமித்ரர் என்னப்படும் அருகு நம்பியார். மாநிறத்தில் கனத்த மேனியுடன் இவனது வரவை எதிர்பார்த்தபாறு அமர்ந்திருந்தார். அடர்ந்த புருவத்தின் கீழ் அடக்கமாக காணப்பட்ட உருண்டை விழிகளின் பார்வை அவன் மீது நிதானமாக படர்ந்து அவனை வரவேற்றது. கவலையை தெரிவிக்கும் கோடுகள் முகத்தில் காணப்பட்டன. மாக்கோதை அவர் முன்னால் சென்று பணிவுடன் வணங்கி நின்றான். ஐயா, என் பெயர் மாக்கோதை, கொடுமணத்திலிருந்து வருகிறேன். வணக்கர் இளநாகர் தங்களுக்கு ஓலை கொடுத்து அனுப்பியுள்ளார் என்று கூறி இடைக்கச்சில் பத்திரமாக சுருகி வைத்திருந்த ஓலையை எடுத்து அவரிடம் நீட்டினான். அதை பெற்றுக்கொண்ட அவர் உடனே எழுந்து மாளிகைக்குள்ளே சென்றார். பிறகு சிறிது நேரத்தில் திரும்பி வந்தார். இப்போது அவருடைய முகம் மலர்ச்சியாக இருந்தது. மாக்கோதையை நோக்கி, மனத்தில் வணிகம் எப்படி நடைபெறுகிறது?
எங்கள் நாட்டு சுரங்கத்திலிருந்து கிடைக்கும் கற்களெல்லாம் அங்குதானே அணிகலன்களாகின்றன. சோனகர்களும் யவனர்களும் போட்டி போட்டு கொண்டல்லவா வாங்கி செல்வார்கள் என்றார். ஆம் ஐயா, உள்ளூர் பொற்கொல்லர்களின் தொழிற்கூடங்களைப் போல யவனர்களும் இப்போது பொன்னாலும் மணியாலும் அணிகலன்கள் செய்யும் தொழிற்கூடங்களை துவக்கி இருக்கிறார்கள். அவற்றில் நம் நாட்டு பொற்கொல்லர்களும் பணியாற்றுகிறார்கள். அவர்களிடம் யவனர்களும் பயிற்சி பெற்று தங்கள் நாட்டு பெண்களுக்கு பிடித்தமான விதத்தில் அணிகலன்கள் செய்து அவற்றை தங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். நீலக்கற்கள், முத்துக்கள், பளிங்கு கற்கள் இவைகளை கொண்டு அணிகலன்கள் செய்கிறார்கள். அவற்றை தங்கள் நாட்டு வணிகர்களிடமே விற்று நல்ல ஊதியம் பெறுகிறார்கள். பாண்டி நாட்டு கொற்கை, சோழ நாட்டு பூம்புகார், பொதுகே ஆகிய துறைமுக பட்டினங்களில் தங்கி வணிகம் செய்து வரும் யவனர்களுடனும் கொடுமணம் வணிகர்களுக்கு வணிக தொடர்பு இருப்பதால் இங்கு தயாராகும் பொருட்கள் அந்த பட்டினங்களுக்கும் அங்குள்ள பொருட்கள் இவ்விடத்திற்குமாக ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஆகின்றன. அப்படியானால் எங்கள் நாட்டு நீலக்கற்களுக்கான தேவை அதிகரித்து கொண்டே வருகின்றன என்று சொல். அதனால் அவற்றின் மதிப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லும். இதில் ஐயமில்லை. மேலும் எங்கள் பொன்னாட்டின் பெயரும் புகழும் உலகெங்கும் பரவி கொண்டுதான் இருக்கும். வேறு எந்த நாட்டிற்கும் இந்த பெருமை இல்லை அல்லவா? ஆம் ஐயா, இதைத்தான் என்னுடைய தலைவர் இளநாகரும் கூறுவார். ஆனால் இதன் காரணமாகவே உங்கள் நாட்டின் மீது அண்டை அயல் நாடுகளுக்கு பொறாமை அதிகரித்து வருகிறது என்றும் அதனால் இந்நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தான சூழ்நிலை உருவாகி வருகிறது என்றும் தமது கவலையை வெளிப்படுத்துவார். உண்மைதான். இதன் காரணமாகத்தான் மன்னர் சில காலமாக குழப்பமும் கவலையும் அடைந்துள்ளார். குறிப்பாக எங்கள் நாட்டின் அண்டை நாடான துளு நாட்டு மன்னன் நன்னனுக்கு எங்கள் நாட்டின் நீலக்கல் வணிகமும் அதனால் வளர்ந்துவிடும் செல்வ செழிப்பும் மிகுந்த பொறாமையை தூண்டுகின்றன. எங்கள் நாட்டின் நீலக்கல் சுரங்கங்கள் மீது அவனுக்கு ஒரு கண். அவ்வப்போது சுரங்கத்தில் கொலையும் கொள்ளையும் நடைபெற்று வருகின்றன. இதெல்லாம் நன்னனின் ஏவுதலின் பேரிலேயே நடக்கின்றன என்பதில் ஐயமில்லை. இதனால் நீலக்கற்கள் வாங்குவதற்காக வரும் யவன சோனக வணிகர்களும் மிகுந்த அச்சத்துடனே வந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் அளிப்பதற்காக நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது. மாக்கோதை சுங்கமித்திரர் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்றான். தொடர்ந்து பேசினார் சுங்கமித்திரர். எங்கள் புன்னாட்டுக்கு நன்னனால் மட்டுமல்ல, தொலைதூரத்தில் உள்ள சோழ பாண்டிய நாடுகளாலும் ஆபத்து வரும் போல தெரிகிறது. அவர்களும் புன்னாட்டின் மீது ஒரு கண் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சிறிய நாட்டின் மீது எத்துணை பெரிய நாடுகள் பாய காத்திருக்கின்றன. இதை எண்ணினால் அச்சம் மேலிடுகிறது. இவ்வாறாக எண்ணி தாங்கள் அச்சமடைய தேவையில்லை என்று உம்பர்காட்டை ஆண்டு வரும் இளவரசர் சேர மன்னர் இமயவரம்பர் நெடுஞ்சேரலாதரின் இளவல் பல்யானை செல்கழு குட்டுவர் சொல்லி அனுப்பிய செய்தியை தான் இளநாகர் தங்களுக்கு தெரிவிக்கும்படி என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆம், தமது ஓலையிலும் இதை தெரிவித்திருக்கிறார். இன்று தமிழ்நாட்டின் பெரும் வல்லரசாக சேர நாடு விளங்குகிறது. அதன் கடல் போன்ற படைப்பெருக்கமும் மன்னர் சேரலாதரின் இணையற்ற வீரமும் ஆற்றலும் வடவேங்கடத்தையும் தாண்டி இமயமலை வரையில் பறந்திருக்கிறது. அவருடைய செல்வ புதல்வர்கள் குடநாட்டு இளவரசர் செங்குட்டுவன், தொண்டியை ஆண்டு வரும் இளவரசர் ஆதன், பூழி நாட்டை ஆண்டு வரும் நார்முடிச்சேரல், உம்பர்காட்டு மன்னர் பல்யானை செல்கழு குட்டுவர் ஆகியோரின் வீரமும் ஆற்றலும் தமிழ்நாட்டுக்கு மற்ற இரு முடிவேந்தர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறது. இல்லாவிட்டால் இந்நேரம் தங்கள் படைகளுடன் வந்து எங்கள் நாட்டை விழுங்க இருப்பார்கள். சேர மன்னர் வாளாவிருக்க மாட்டார் என்ற எண்ணமே அவர்களுடைய பேராசைக்கு கடிவாளம் போட்டிருக்கிறது. இதற்காக எங்கள் நாடு இமயவரம்பருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஆம் ஐயா, இமயவரம்பரின் ஆணையின் பேரிலேயே உம்பர்காட்டின் காவல் பொறுப்பில் இருக்கும் அவருடைய தம்பி பல்யானை செல்கழு குட்டுவர் இளநாகர் மூலமாக தங்களுடைய நம்பிக்கையூட்டும் செய்தி அனுப்பினார். இளநாகர் அவருடைய நம்பிக்கைக்கு உகந்தவர் என்பது தங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆம், இதை நான் நன்றாக அறிவேன். உம்பர்காட்டிற்கும் பொன்னாட்டிற்கும் இடையில் ஒரு முக்கியமான வணிகத்தலமாக மட்டுமின்றி பல நாட்டு அரசர்களின் பார்வையில் உள்ள மைய இடமாக இருப்பதால் அங்குள்ள ரத்தின இளநாகர் சேர நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய புள்ளியாகவும் இருந்து வருகிறார் என்பதையும் அறிவேன். அவர் எனக்கு நம்பிக்கையான நண்பராகவும் இருப்பதால் எங்கள் நாட்டின் முக்கிய நண்பராகவும் நாங்கள் மதிக்கிறோம். அவருக்கு எங்கள் மன்னர் சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஐயா. நான் சென்று வரலாமா? வேறு ஏதேனும் செய்திகள் உண்டா? மாக்கோதை இவ்வாறு தான் புறப்பட ஆயத்தமாக இருப்பதை தெரிவித்ததும் சுங்கமித்திரர் அவனை சற்று நேரம் காத்திருக்கும்படியும்
தான் இளநாகருக்கு ஒரு ஓலை எழுதி கொடுப்பதாகவும் கூறவே அவ்வாறே காத்திருந்தான். காத்திருக்கும் வேளையில் இளநாகர் தன்னிடம் சொல்லி அனுப்பியதெல்லாம் ஒரு முறை நினைவு கூர்ந்தான். சொல்ல வேண்டியவைகளை எல்லாம் சொன்னோமா? புன்னாட்டின் மதிநுட்பமிக்க இந்த அமைச்சரின் கருத்தை அறிய முடிந்ததா? இப்போது வலிய வந்து சேர நாடு புன்னாட்டிற்கு உதவுவது என்பது அந்நாட்டின் நன்மைக்காக மட்டும்தானா? உம்பர்காட்டிற்கு வடகிழக்கே கொங்கு நாடும் அதற்கு நேர் வடக்கிலும் துளு நாட்டுக்கு நேர் தெற்கிலும் இருக்கும் கொங்கு நாடும் நன்னனின் பேராசை பார்வை வட்டத்துக்குள் இருக்கும்போது இந்நாடுகளுக்குள் அவனுடைய ஆதிக்கம் பரவவிட்டால் அது சேர நாட்டிற்கு ஆபத்து வரவழைப்பது போல என்பதால் முன்னதாகவே அதற்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பதற்காக புன்னாட்டை பயன்படுத்தி கொள்கிறதா சேர நாடு? புன்னாடு தன் பாதுகாப்புக்காக சேர நாட்டின் உதவியை நாடுமா? அல்லது மற்ற இரு முடிவேந்தர்களுக்கும் அஞ்சி சேர நாட்டை மட்டும் நம்பாமல் நடுவு நிலையை மேற்கொள்ளுமா? இவ்வாறெல்லாம் மாக்கோதை சிந்தித்து கொண்டிருக்கும் போதே சுங்கமித்திரர் கையில் ஓலையுடன் வந்தார். எழுந்து அவரிடம் அதை பெற்றுக்கொண்டு விடை பெற்று நந்தவனத்தை விட்டு வெளியில் வந்தான் மாக்கோதை. இதற்குள் வீதியில் இருந்த விளக்கு கம்பங்களில் விளக்குகள் ஏற்றப்பட்டு முன்னிரவு நேரம் கடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.